தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் போட்டியிடும் விருதுநகர் தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கின்றது. இதை குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ச்சியாக அரசியல் காணொலிகளை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். கேப்டனின் வாரிசு. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசாக விஜயபிரபாகரன் களமிறங்கும் முதல் தேர்தல் இது என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது இது முதல் முறையாக கருதப்படுகின்றது. மக்களவைத் தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு அவர் மிக குறைந்த வாக்குகள், அதாவது 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் என்பது மிக முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகின்றது. இதனால் இம்முறை அவருக்கு அனுதாபாலை மற்றும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்றது. முக்கிய கட்சிகளின் பலப்பரீட்சை. விருதுநகர் தொகுதியில் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்டாலும் இம்முறை விஜயபிரபாகரன் திமுக கூட்டணியில் களமிறங்கியுள்ளார். பிரபலங்களின் போட்டி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாகூர் மற்றும் பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் போன்ற விஐபிகள் வேட்பாளர்கள் களம் கண்டதால் இது தேசிய அளவில் கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. விருதுநகர் தொகுதியில் கணிசமான அளவில் உள்ள தெலுங்கு பேசும் சமூகத்தினர் மற்றும் தேமுதிகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி ஆகியவை விஜயபிரபாகரனுக்கு சாதகமாக பார்க்கப்படுகின்றது. விருதுநகர் தொகுதி பல தொழில் நகரங்களை உள்ளடக்கியதால், குறிப்பாக சிவகாசி போன்ற தொழில் நகரங்களை உள்ளடக்கிய தொகுதி என்பதாலும் எப்போதும் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இந்த தொகுதி கருதப்படுகின்றது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்களால் கருதப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் மற்றும் கள நிலவரங்களை குறித்து காணலாம். வலுவான கூட்டணி. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக தற்போது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளது. திமுகவின் அடிமட்ட வாக்கு வங்கி விஜயபிரபாகரனுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது என்று கூட கூறலாம். மக்களவைத் தேர்தலின் தாக்கம். கடந்த 2024 தேர்தலில் இதே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அவர் மிக குறைந்த வாக்குகள் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் என்பது இதற்கு முன்னரே பார்த்தோம். இத்தொகுதியில் சுமார் 30% தெலுங்கு பேசும் மக்கள் உள்ளனர். தேமுதிகவின் வாக்கு வங்கி மற்றும் திமுகவின் பலத்துடன் இந்த சமூகத்தினரின் ஆதரவுடன் அவருக்கு சாதகமான அமையும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயகாந்தின் செல்வாக்கு. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மீதான அனுதாபமும் விஜயபிரபாகரன் மக்கள் காணும் அவரது தந்தை போன்ற சாயலும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கிய சவால்களாக என்ன என்பது குறித்து பார்ப்போம். மும்முனை போட்டி. அதிமுக சார்பில் விஜி கணேசன், நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமணன் மற்றும் நடிகர் விஜயின் கட்சி அதன் சார்பில் செல்வம் ஆகியோர் இதில் போட்டியிடுகின்றார்கள். ஆளும் கட்சி மீதான அதிருப்தி. திமுக கூட்டணியில் போட்டியிடுவதால் அரசின் மீதான சிறு அதிருப்தி தேர்தல் முடிவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி, சீமான் போன்ற அவர்களுடைய கட்சி எல்லாம் இங்கே மும்முனை போட்டியாக 4 முனை போட்டியாக வரும் காரணத்தினால் ஓட்டு அதிகமாக பிரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றது. விருதுநகர் தொகுதி கடந்த இருமுறை திமுக வென்ற தொகுதியாகவும் தற்போது அதே கூட்டணியில் விஜயபிரபாகரன் நிற்பது அவருக்கு பெரும் பலமும் மக்களின் சாதகமான மனநிலை. விஜயபிரபாகரன் பேச்சு, நடை மற்றும் உருவம் ஆகியவை பலருக்கும் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்துகிறது. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் இது பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. 2024 மக்களவைத் தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததால் இதில் அனுதாபமாக நம்ம கேப்டன் அவர்களுடைய மகனுக்கு வாக்குகள் அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவர் தன்னை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தன் என்று அடையாளப்படுத்துவது உள்ளூர் மக்களிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று கூட கூறலாம். மேலும் விருதுநகர் தொகுதியில் உள்ள பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் பாதுகாப்பு, குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல், மேலும் இதுபோன்ற பல்வேறு சவால்களை தேர்தலுக்கு பின்பு வெற்றி பெற்றால் செய்யக்கூடிய இடத்தில் நம்ம விஜயபிரபாகரன் அவர்கள் இருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் மக்களின் தெரிவே மிக முக்கிய தெரிவாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் தேர்தலில் எப்படிப்பட்ட முடிவுகள் வருகிறது என்பது குறித்து. இதுபோன்று தொடர்ச்சியாக ஸ்டார் தொகுதிகளை பற்றி பல காணொலிகள் வர காத்திருக்கின்றது. நம்ம தமிழா செய்திகள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன்.